வெல்கம் டு செயின் மீடியா. நம்ம என்னதான் டயட் இருந்து பாடியை ஃபிட் ஆகலாம் அப்படின்னு நினைச்சா கூட சில நேரங்களில் நமக்கு இந்த கிரேவிங்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சில டைம்ல நமக்கு என்ன திங்கிங் வருதுன்னா, கார்போஹைட்ரேட் தான் நமக்கு ஆகுது, ஃபேட்டு, ஃபைபர், புரோட்டீன் அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்க தோணுது. சரி, அப்பெல்லாம் ஒரு சைடு இருந்தா கூட நமக்கு கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரைட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு பீஃப் கடைக்கு தான் வந்துருவாங்க. பீஃப், சிக்கனு, சூப்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம லொகேஷன் எங்கன்னா நம்ம ஹைராஜ் ஸ்கூல்ல இருந்து பட்டாணியப்ப போற வழியில ரைஸ் மில்க் ஆப்போசிட்லயே இது வந்துட்டு ஒரு கடை மாதிரி செட்டப் இல்லாம ஒரு வீடு மாதிரியான செட்டப்ல வச்சு ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். உள்ளக்க போயிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம சூப்பு, பீஃப், சிக்கன் எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு வந்துடும். ரைட்டா, இப்போ கடைக்குள்ள வந்தாச்சு. கடை வந்து ஒரு கடை மாதிரியான இல்லாம வீடு மாதிரியான செட்டப் நமக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து என்னென்ன தேவை அப்படிங்கறத நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டு போயிடணும். நம்மள்ட்ட என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. பக்கோடா, சிக்கன், பீஃப் பக்கோடா, சிக்கனு, காலிஃப்ளவர், பீஃப் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை, பீஃப் பக்கோடா, சிக்கனு, காலிஃப்ளவர், சூப்பு. சரி, பீஃப் பக்கோடாவில் ஒரு 100, பீஃபில் ஒரு 100, சிக்கனில் ஒரு 100 கொடுத்துருங்களா எனக்கு. சூப்பு என்ன சூப்பு? நாட்டுவார். சரி, ஓகே. நம்ம டேபிள் போயிடலாம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே நமக்கு வந்துருச்சு. இது வந்துட்டு பீஃப் பக்கோடா, இது பீஃபு, இது சிக்கனு, இது காலிஃப்ளவர், நாட்டுவார் சூப்பு. இது நம்ம ஊரில் வந்து மயோனஸ். இது வந்து மயோனஸ் நம்ம ஊரில் சில கடைகள்லாம் கொடுக்குறாங்க. இங்கேயும் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்களா? எனக்கு பிடிச்சது பீஃப் தான். இதில் பீஃப் பக்கோடாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரெடிங்க. மைனஸ் இது பண்ணுங்க. இது வந்து பீஃப் பக்கோடா மாதிரி, இது நார்மல் பீஃப். இது வந்து பீஃப் பக்கோடா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பீஃபை விட பீஃப் பக்கோடா வந்து கரெக்டாக இருக்கு. இது வந்து இதுக்கு கறி கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொழுப்பு இல்லாமல், சவு இல்லாமல் அந்த மாதிரி. இது அந்த மாதிரி இது அந்த மாதிரி. இது வந்து நார்மலா ராவா இருக்கு. ஆமாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது? நல்லா இருக்கு. பக்கோடா தான். ஆமாப்பா, பீஃபை விட பீஃப் பக்கோடா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஜாஸ்தி ரேட்டு ஜாஸ்தி. இது குவாலிட்டி, டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து பீஃப் பக்கோடாக்கு அப்புறம் பீஃபு, நார்மல் பீஃபு. இது வந்து ரொம்ப ஸ்பைசி இல்லாமல், ரொம்ப உரப்பா இல்லாமல், சின்ன பிள்ளைல வந்து பெரிய ஆளுங்க வரை எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு லெவலாக இருக்கு. தம்பிங்க வாங்க, இப்படி வாங்க. உங்க பேர் என்ன? எடுத்து சாப்பிடுங்க. என்ன வாங்க வந்தீங்க? சூடு வாங்க வந்தீங்களா? இந்த கடைக்கு டெய்லி அடிக்கடி வருவீங்களோ? என்ன வாங்குவீங்க? என்ன வாங்குவீங்க? நல்லா இருக்குமா? இந்த கடையில் பிடிச்சது என்ன உங்களுக்கு? பீஃப் அதிகமாக அடிப்பீங்களா? அதிகமாக சாப்பிடுவீங்களா? சரி, உங்கள் ஃப்ரெண்டா இது? ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஒன்றா படிக்கிறீங்களா? சரி சரி சரி, உட்காருங்களா சேர் போட்டு. இங்கே வாங்க, சேர் போடுங்க. வாங்க தம்பி, சேர் எடுங்க, சேரை போடுங்க. ஆமா, எல்லா வீடியோலையும் வருவாப்புல. காலிஃப்ளவர், சிக்கனு. ஃபர்ஸ்ட் சிக்கனே நம்ம எடுத்துருவோம். மைனஸ் காலியாச்சு. மைனஸ் முடிய தருவாங்க போல. எடுங்க. சாஃப்டா ஆகிதா? சிக்கன் ரொம்ப சாஃப்டா ஆகிதுயா? எப்படி ஃப்ரைலாம் எப்படி இருக்குது? எந்த லெவலு? ஓகே. முன்னாடிலாம் வெறும் வெங்காயம் தான் நமக்கு சைடிஷ் சிக்கன் பீஃபுக்கெலாம். இப்போ மயோனஸும் சேர்ந்துருச்சு. ஸ்கூல் கொண்டு போவியா மயோனஸ்? இல்ல சொல்றான். இப்ப தின்னுட்டே போனா மைனஸ் தின்னுட்டே போனா சும்மா சொல்றாங்க. நல்ல பரவாயில்லப்பா. உன் பேர் என்ன? ஷரீஃப். வந்து ஷரீஃப் பத்தி கிளாஸ்மேட்டா? ஷரீஃப் வந்து சொல்றாப்ல, பத்தி நல்லவன், எல்லாருக்கும் கொடுப்பான் இது மயோனஸ். வேற என்னென்ன கொடுப்பான்?
மைனஸ் கொண்டே வர மாட்டேன், படிக்க மாட்டோம். கொஞ்சம் சரிம்மா நான் போறேன். அவங்க வீட்டுல பார்ப்பாங்க, அவங்க சார் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. வேற என்ன, நல்ல பையன் என்னோட தானே. சரி ரைட்டு. அடுத்து காலிஃப்ளவர். இந்த கடையில எல்லாமே வீட்டில் ஹோம்மேடா வீட்டில் நம்ம சாப்பிட்டு செஞ்சு சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட் தான். இது வந்து மாட்டு வால் சூப் மட்டும் தான் ஒன்லி அவைலபிள். மாட்டு வால் சூப் சில கடையில வந்து குடிச்சமாக்கே அப்படியே எண்ணெயா இருக்கு, நெஞ்சரிச்சலா இருக்கு. அந்த சூப்ல உள்ள இதெல்லாம் மெட்டீரியல்லாம் போட்டு உறிஞ்சி திண்டு அடிச்சு வைப்பாங்க, அதெல்லாம் எனக்கு இது இல்லை. வெறும் வந்து சூப்பு மட்டும் குடிச்சிட்டு விட்டுருது, அந்த மாதிரியே தான் நம்ம. சரி, நம்ம கடையில் உள்ள 5 ஐட்டத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு. சிக்கனு, பீஃப் பக்கோடா, காலிஃப்ளவர் சூப்பு எல்லாம். எனக்கு வந்து டாப் மோஸ்ட் வந்து பீஃப் பக்கோடா தான். அதுக்கப்புறம் சிக்கனு, காலிஃப்ளவரு அடுத்தடுத்து வருது. நமக்கு வந்து நீங்கள் வந்து பீஃப் பக்கோடாக்காகவே நம்ம கடைக்கு வரலாம். என்னம்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? பீஃப் தான். நம்பிக்கை பீஃப் பக்கோடா விட பீஃப் தான். பீஃப் லவர்னு நினைக்கிறேன். உங்கள் கடை பக்கத்தில் தானே இருக்கு, அடிக்கடி வாங்கி சாப்பிட்டே இருக்கா? ஓகே, முடிஞ்சு. லொக்கேஷன் எங்கன்னா நம்ம பட்டாணியாப்பாலேருந்து ஹைராஜ் வழியாக போகிற வழியில் ரைஸ் மில் இருக்குது. நம்ம நண்பர் அஸ்லம் ரைஸுடைய ரைஸ் மில், அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது கடை. அதுவும் வீடு மாதிரியான செட்டப், கடை மாதிரியான செட்டப் இல்லாமல் வீடு மாதிரியான செட்டப்பு. வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பயும் நார்மலாக வர்ற கடை தான். நம்ம காக்கா நம்ம நெருங்கியாலே, அதனால நம்ம வந்து சாப்பிட்டோம். ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். வந்து காக்கா வந்து எல்லாருக்குமே தெரியும், காலையில் காய்கறி கடை தெரியாத ஆளே இல்லை. நம்மளுடைய பெரிய வெளியே சொல்லுங்க அக்கா. அதாவது ஹுசைன், இது வந்து நம்ம ஒரு லிமிட்டடாக தான் பண்ணுறேன். மற்ற இடம் மாதிரி நம்ம ஓவரா பண்ணி பேலன்ஸ் ஆகுறது ஐஸ்ல யூஸ் பண்றது அப்படிலாம் இந்த மாதிரி இல்லை. நம்ம இப்போ மாட்டுக்கறின்னு எடுத்துக்கிட்டாக்க ஒரு 6 கிலோ தான். அந்த 6 கிலோல நம்ம வந்து பக்கோடாவுக்கு எடுக்கிறோம், நார்மலாக ஃப்ரைக்கு எடுக்கிறோம். அது மாதிரி சிக்கன் பதிலாக நம்ம 3 கிலோ 2.5 கிலோ அவ்வளோதான் லிமிட். அது மாதிரி சூப்பு பதிலாக 2 வாள் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லலாம், ஒரு 6-7 லிட்டரு தான் மொத்தத்திலே வரும், அவ்வளோதான். அதனால நம்ம இது என்னன்னா இன்னொன்று பார்த்துக்கிட்டா முக்கியமாக நம்ம இதில் கலர் பொடியாக ஆட் பண்ணுறது இல்லை. நம்ம எல்லாமே ஹோம்மேட் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைங்க வர்றாங்க, எல்லாரும் வாங்குறாங்க, நம்மளே நம்ம வீட்டுமே எடுக்கிறோம். ஓகே, பொதுவாக நம்ம இந்த கலர் பொடி அது மாதிரி அஜனா இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளால எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ற மசாலாவை பத்திலாம் சக்தி மசாலா பிராண்டட் தான் யூஸ் பண்ணுறோம், சும்மா லோக்கலு அதெல்லாம் வைக்கிறது இல்லை. அதனால நம்ம பெரும்பாலும் நம்மளால எவ்வளவு சேஃப்டியா கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு போயிடுறது. அலமதுல்லா இன்னைக்கு உள்ள சரக்கு இன்னைக்கு முடிஞ்சிடும். நம்ம அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க என்ன ஃபீட்பேக்கோ அதை ஓப்பனா சொல்லிட்டேன். பீஃப் பக்கோடா டாப்ல இருக்கு, நீங்க பார்த்துட்டு இன்ஷால்லா இதுவோ அதை கரெக்டா சொல்லிடுங்க. நம்மளுக்கு வந்து வேற எதுவும் வேண்டாம். அலமதுல்லா நம்மளால என்ன முடியுதோ அதை செஞ்சிருவோம்.